நிர்வாணம் அவமானத்துக்கு ஒரு அடையாளம். ஒருத்தருக்கு சாபம் வருது, நியாய தீர்ப்பு வருதுன்னா, ஒரு அவமான நிலை உண்டாகுதுன்னா அது நிர்வாணமாய் அடையாளப்படுத்தி சொல்லப்படும் பைபிளில் சில நேரம் இதுக்கப்புறம். ஆனால் இந்த ஒரு வசனம் மட்டும் விதி விலக்கு. ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? பொதுவாக நிர்வாணம்னு பார்த்தாலே அவமானம்னு வந்துடும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? அவங்க நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். நிர்வாணிகளாக இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அவமான உணர்வும் இல்லையா. பொதுவாக மனுஷன் நிர்வாணமாக இருந்தால் உடனே அவனுக்கு ஒரு அவமான உணர்வு ஏற்படும். தன்னுடைய பாடியை மறைக்கணும், மூடணும். ஏன்னா பார்க்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது சரீரத்தில், மற்றவங்க பார்த்துடக்கூடாதுன்ற உணர்வு இருக்கும் இல்லையா, கான்ஷியஸ் இருக்கும். ஆனால் ஆதாம் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தாங்க, ஆனால் வெட்கப்படாது இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு அவமான உணர்வு வரல? ஏன்னா நான் நினைக்கிறேன் தேவனுடைய மகிமை அவங்கள மூடிக்கொண்டிருந்தது. அவங்க சட்டத்துணி போடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிமையான நிலையில் படைச்சிட்டார். தம்முடைய சாயல், தம்முடைய ரூபத்தில் படைச்சிட்டாரு. அவங்க சட்டத்துணி போடலை, ஏன்னா போட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மகிமைன்ற ஒரு கோட்டினால் முடிசூட்டப்பட்டார்கள் அவர்கள். அதனால் அவமானமே இல்லை, ஆனால் அது அவமான உணர்வும் இல்லை. They felt no shame because there was no shame. அவமானமே அங்கே இல்லாததுனால அவங்களுக்கு அவமான உணர்வே இல்லை. அவமானம் இல்லைன்றது மட்டும் இல்லை, மகிமை இருந்தது. So instead of feeling shame, they probably felt really good about themselves. அவமானத்தை உணர்றதை விட அவங்க என்னத்தை உணர்ந்திருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு மனுஷனுக்கு பாருங்க, ஏகப்பட்ட மோசமான ஃபீலிங்ஸ் உண்டாயிடுச்சு. கெட்ட இமோஷன்ஸ், கவலை, பயம், அவமான உணர்வு, குற்ற உணர்வு, இதெல்லாம் டீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதிலே பாதி நேரம் போயிடுது இல்லையா? ஆதி மனுஷனுக்கு எந்த ஒரு கெட்ட ஒரு உணர்ச்சியும் இல்லவே இல்லை. நெகட்டிவ் இமோஷன், எந்த ஒரு நெகட்டிவ் இமோஷனும் இல்லை. பயம் இல்லை, கவலை இல்லை, குற்ற உணர்வு இல்லை, அவமான உணர்வு இல்லை. என்ன இருந்தது? சமாதானம், சந்தோஷம், நிறைவு, திருப்தி. இதுதான் மனுஷனுடைய மகிமையான நிலை. எப்படிங்க இருந்தது? கடவுளோடு அவனுக்கு ஒரு உறவு இருக்குது. கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் அவனுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் கொடுக்குறார். அளவுக்கு மிஞ்சி கொடுக்குறார். ஏழாலும் தாராளமாக கொடுக்குறார். ஆடம்பரங்களால் அவனுடைய வாழ்க்கையை நிறைச்சி விடுறாரு. அவனுடைய தோட்டத்தை நிறைச்சி விடுறாரு. வேலையை கொடுக்குறார். திருமண வாழ்க்கையை கொடுக்குறார். எவ்வளோ விதமான இன்பங்களை கொடுக்க முடியுமோ கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனும் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பான். எல்லாமே மாறிடுது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாமே